தாவீது ராஜா தான், ஆனா என்னை உண்டாக்கின ராஜாதி ராஜாவை பார்த்து நான் ஆடுகிறேன். அவர் என்னை உண்டாக்கின உருவாக்கின என்னை ராஜா ஸ்தானத்திலே வைத்த ராஜாதி ராஜாவை பார்த்து நான் துதிக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லா கரங்களை தட்டி இந்த வேலையில உங்களை கேலி பண்ணாலும் சரி, உங்களை ஏளனமா பார்த்தாலும் சரி, உங்களை கேவலமா பார்த்தாலும் சரி, என்ன நிலைமையிலோ அதுதான் சங்கீதம் 34 சொல்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று நாம் அறிக்கை செய்யும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எந்த தடைகள் வந்தாலும் ஏதிகோ கோட்டைகள் பதில்கள் எல்லாம் இடிந்து விடும். ஏனென்றால் துதிக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பார்க்கும்போது என்ன நடந்தது தெரியுமா? மீகால் பார்த்து கொண்டே இருந்தார் ஏளனமா. அவள் சாகும் வரைக்கும் கர்ப்பம் தெரிக்காதிருந்தால். அது நான் ஏன் அதை படித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஒரு மேலோட்டமா இருந்தது. அதுல சிந்திக்க பார்க்கும் போது நம்ம துதிக்கும் போது நம்ம சொந்தக்காரா இருந்தாலும் மனைவி இருந்தாலும் கணவரா இருந்தாலும் ஏளனமா பார்க்கும் போது கர்த்தர் ஏதாவது செய்வார் என்று கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். நாம் கர்த்தர் சமூகத்துல வரும்போது கர்த்தரை மாத்திரம் பார்த்து ஆராதிக்கும் போது பக்கத்துல என்ன பண்றாங்க, அக்கத்துல என்ன செய்யறாங்க, வீட்டுல என்ன நடந்திருக்கும் என்று நாம் பண்ணும்போது அது உண்மையான துதி இருக்காது. கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். நாம் எப்படியா ஆராதிக்கணும் என்று சொன்னால், எது நடந்தாலும் பரவாயில்லப்பா, நான் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். அவர் தான் என்னை உண்டாக்கினவர், என்னை உருவாக்கினவர், தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவர். அல்லேலூயா. உங்களையும் என்னைய தெரிந்து கொண்ட நோக்கம் நாம் வெட்கப்படுவதற்கோ அவமானப்படுவதற்கோ நிந்தைப்படுவதற்கோ அதற்கு மேல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை நடத்துவார் என்று சொன்னால் நீயும் நானும் துதித்து அவருக்கு விண்ணப்பம் செலுத்துகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். ஒன்று விண்ணப்பம் செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும். இந்த 4 காரியங்களை நாம் வாழ்க்கையில செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இதை நாம் பார்க்கும் போது பிலிப்பியர்